கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அவருடைய விலையேற பெற்ற ஒரு பாக்கியம், வரம், அந்நிய பாஷையினால் பேசுகிற வரம். உலகம் அவரை அறியாதபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் நாமோ அவரை அறிந்திருக்கிறபடியினால் கண்டிப்பாய் அவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நம்பர் 1 உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. இந்த வரம் நமக்குள்ள வரும்போது நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். நான் ஆவியில விண்ணப்பம் பண்ணா என் ஆவி மட்டும் விண்ணப்பம் பண்ணோம், என்னுடைய பாடி அதை புரிஞ்சுக்காது. என் பாடியும் ஆவியும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எனக்கு இந்த வியாக்கியான வரம் வேண்டும். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய வரங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். Loving people of God, we are meditating on the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்கள் எதற்காக தேவை? Why do we need the gifts of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் வரங்கள் நமக்கு எப்படி கிடைக்கிறது? How do we receive these gifts? பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்ன? What are the gifts of the Holy Spirit? இதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Today we are going to look about that. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை முதலாவதாக நாம் வாசிக்க போகிறோம். Acts 5:32nd verse. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. The Holy Spirit is a witness to us. The Holy Spirit is a witness to us. பரிசுத்த ஆவி அவர் சாட்சி பகர்வராய் இருக்கிறார். He comes as a witnesser. எப்படி சாட்சி பகருவார்? How does he witness? அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவி, அவர் எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருந்தாரோ அதே போல நம்மை கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றி விடுவார். As the Holy Spirit is obedient to the Father, so will the Holy Spirit change us into obedience to the Father. நமக்கு கீழ்ப்படியும், நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு அவர் தருகிற பரிசுத்த ஆவியாம். When we obey, we receive the Holy Spirit inside us. சொல்லுங்க ஆமென். Amen. எதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய முடியும்? In what ways we can obey? அவர் நமக்கு வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம கீழ்ப்படிய அவர் நமக்கு கிருபை வரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். In every test the Holy Spirit is keeping us. When we keep obeying to that, he will start giving the gifts of the Holy Spirit. அநேகம் பேர் யோசித்துக் கொள்கிறார்கள், பரிசுத்த ஆவியை ஆண்டவர்ட்ட எப்படியாவது கொஞ்சம் போராடி ஜெபம் பண்ணி வாங்கிரலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. Many people are thinking we can do some warfare prayers and do something or the other to receive the Holy Spirit from God. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லும்போது நம்மை நம்பி அந்த வரங்களை கொடுப்பார். When we look at the Holy Spirit and tell him that, Lord, I will obey and live a life of obedience, he will come and bless us. பரிசுத்த ஆவியானவர் அவர் தமக்கு சித்தமானவர்களுக்கு இந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். He gives these gifts to whomever he likes. யாருக்கு கொடுக்கணும்ன்றதை அவர் முடிவு பண்ணுவார். He decides to whom he will give the gifts. He will decide whom to give what gift. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. There are different gifts but the same Spirit of God. There are different kinds of gifts but the same Spirit. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். Amen. ஊழியங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. God is the same but we have different kinds of ministries. பலவிதமான ஊழியங்களையும் பலவிதமான வரங்களையும் கர்த்தர் கொடுப்பார். ஆனா எல்லாருமே ஒரே கர்த்தருக்குரியவர்கள். We all belong to the same Christ. We do different kinds of ministries and the gifts are different. சொல்லுங்க ஆமென். Amen. அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? சபையை அவர் பக்தி விருத்தி உண்டாக சபையை கட்டி எழுப்புவதற்காக சபையில் இருக்கிறவங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். God is giving the gifts to the church for the church to be edified and built and to grow together in him. அதை யாருக்கு கொடுக்கிறாரு? To whom does he give these gifts? 11ஆம் வசனத்தில் சொல்றாரு. In the 11th verse we see,
தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். He determines and he decides to whom to give which gift. சொல்லுங்க ஆமென். Amen. அவனவனுக்கு பகிர்ந்து கொடு, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறாராம். He does according to his will and he distributes the gifts according to his will. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பல டைமென்ஷன்ல அவர் ஆபரேட் பண்றார்? How does the Holy Spirit operate in many dimensions? ஒரே ஆவியானவர் பலவிதமான வரங்கள். It's the same Holy Spirit but different gifts. எப்படி? வெரி சிம்பிள். It's very simple. நான் வீட்ல என் பிள்ளைகளுக்கு அப்பா. At home I'm a father to my children. என் மனைவிக்கு கணவர். I'm a husband to my wife. இங்க உங்களுக்கு பாஸ்டர். Here I'm a pastor to you. இன்னொரு சபையில போய் பேசும்போது இவாஞ்சலிஸ்ட். If I go to another church and speak, I'm an evangelist there. பல சபைகளை ஒன்றாய் சேர்த்து கூட்டம் நடத்தும் போது அப்போஸ்தலர். When we gather all the churches together and have meetings, I am called as an apostle. ஒரே மனிதன் ஆனா வெவ்வேறு நிலைகளிலே அவர் செயல்படும் போது டிஃபரண்டா அவர் பரிமாணங்களில் வெளிப்படுகிறார். See, it's just one person, but his attributes and the dimension of using is different. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு நிலைகளில் அவருடைய கிரியைகளை சபையில் அவர் வெளிப்படுத்த போகிறார். In the churches, the Holy Spirit, he expresses in different kinds of ways through which he can work in the church. சபையானது வெறும் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை வந்து தொழுது கொண்டு ஏதோ ஒரு வசனத்தை வாசித்தோம், ஒரு செய்தியை கேட்டோம், போனோம்னு இருக்கக்கூடாது. Church is not only a Sunday affair, just we come and listen few verses and go. சபையானது அவர் கொடுக்கிற வரங்களில் கிரியை செய்ய வேண்டும். The church has to operate in the gifts of the Holy Spirit. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், I already told you. சபை ஆண்டவர் கொடுத்த வரங்களை அது பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், if the church doesn't use the gifts of the Holy Spirit, அது ஒரு பென்ட்லி காரை வாங்கி வச்சுட்டு அதை கோயம்பேடு மார்க்கெட்ல போய் தக்காளி வாங்கிட்டு வரதுக்கு பயன்படுத்துற மாதிரி. It's like you getting a Bentley car and going to Coimbatore market and purchasing tomatoes and coming. பென்ட்லி காரை எதுக்கு வாங்குறாங்க? Why do you get Bentley car? ஏன் பென்ட்லி கார் கொடுத்தாங்க? Why they gave you Bentley car? கோயம்பேடு மார்க்கெட்ல போய் அழுகி போன தக்காளி வாங்குறதுக்காகவா? Was it to go to the Coimbatore market and get the decayed tomatoes? அநேக சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வரங்களை ஏன் கொடுக்கறாருன்னே தெரியல. We don't know why the Holy Spirit is giving lot of gifts to the people in the church. தாங்கப்பான்னு வாங்கி அழுகி போன தக்காளி கிட்ட தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டைம். Many of them keep asking and they use it in the wrong area. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்பார், நான் தரேன், ஆனா என்ன செய்ய போற வரங்களை வச்சு? God will look at us and ask today, I'm giving the gifts to you, but what are you going to do with them? நேற்று தினத்துல 3 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். Yesterday I told 3 things to you. என்னென்ன காரியத்துக்காக கர்த்தர் வரங்களை கொடுக்கிறாரு? First of all, equip the church. To equip the church. ரெண்டாவது, edify the church. மூன்றாவது, for the profit of all, for the furtherance of the kingdom. தேவ ராஜ்யத்தின் விரிவாக்குதலுக்காக, எல்லாரையும் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்காக, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஏராளமாய் பெருகுவதற்காக கர்த்தர் சபையிலே வரங்களை பயன்படுத்துகிறார். சொல்லுங்களாமே. அதுக்கு தான் வரத்தை கர்த்தர் சபைக்கு தர்றார், சபைக்கு வெளியே தர்றதில்லை. That's why God is giving the gifts to the church, not outside the church. ஏன்னா வரங்கள் சபையை கட்டுவதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. These gifts are given only to edify and build the churches. ஒரு தனி மனிதனையோ அவருடைய குடும்பத்தையோ கட்டுவதற்காக அல்ல. It is not to build an individual personality or his family. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. To build the kingdom of God it is given. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு தாகத்தை உண்டு பண்ணுவாராக. Loving people of God, today the Holy Spirit will bring a thirst inside you. இப்பொழுது நாம் வரங்களினுடைய அந்த பட்டியலை நாம் பார்க்க போகிறோம். We are going to see the list of the gifts. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 Peter 1 and 3rd verse. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நமக்கு தந்தருளினதுமன்றி. Amen. நம்மை அழைக்கிறார், He's calling us, அழைத்தவர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். and then he's giving us the gifts. He doesn't call the qualified, he qualifies the called people. He qualifies the called people. அவர் ஏற்கனவே தகுதி பெற்றவர்களை அழைத்து அவர்களுக்கு வேலையை கொடுப்பதில்லை.
He doesn't call the people who are already qualified and give the job to them. தகுதியற்றவர்களை அழைத்து தகுதிப்படுத்தி அவர்களுக்கு அவர் வரங்களை கொடுக்கிறார். He calls the unqualified and then he qualifies them and gives them the gifts. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. அப்போ நம்ம இப்படி யோசிக்க கூடாது, எனக்கு இந்த வரம் கிடைக்காது, நான்லாம் இதுக்கு தகுதியே இல்லை, அப்படி யோசிக்காதீங்க. ஆண்டவர் கிருபை உள்ளவர். Amen. We should never think that I will not get this gift and I will not get that gift. ரோமர் 2:11 சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. Romans 2:11 says he is not a partial God. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. He doesn't show favoritism. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காம போறவர் இல்ல. He will not give it to one person and he will not send away the other person without giving it. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். He is a merciful God and கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார். He says ask and you will receive. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12th chapter 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். From 8th to 11th verse. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. இங்கே 9 வரங்களை நாம் வாசிக்கிறோம். We read about the 9 gifts of the Holy Spirit. முதலாவதாக Firstly, ஞானத்தை போதிக்கும் வசனம். the message of wisdom. இரண்டாவதாக Secondly, அறிவை உணர்த்தும் வசனம். the utterance of knowledge, that gift. மூன்றாவதாக Thirdly, விசுவாசம் என்கிற வரம். faith gift. நான்காவதாக Fourthly, குணமாக்கும் வரம். the gift of healing. ஐந்தாவதாக Fifthly, அற்புதங்களை செய்யும் வரம். the gift of working miracles. ஆறாவதாக Sixthly, தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம். prophetic gift. ஏழாவதாக Seventhly, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். discerning of the spirits. எட்டாவதாக Eighthly, பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். speak interpretation of different kinds of tongues. ஒன்பதாவதாக Ninthly, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். different kinds of tongues. இந்த 9 வரங்களும் சபைக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. These 9 gifts are very, very important to the church. இந்த வரங்கள் தான் சபையை எக்யூப் பண்ணுகிறது. Only these gifts equip the church. இங்கே கூறப்பட்டிருக்கிற இந்த வரங்களை எல்லாம் நாம் பலவிதமாக குரூப் பண்ண முடியும். We can group it in different ways. இந்த ஆவியின் வரங்களிலே வித்தியாசங்கள் இருந்தாலும் இதை ஒரே ஆவியானவர் நடத்துகிறார். Though there are different kinds of gifts, but the Holy Spirit who is leading is one. சொல்லுங்க ஆமென். Amen. முதலாவதாக Firstly, இந்த அந்நிய பாஷையின் வரத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to talk about the gifts of talking in tongues. அந்நிய பாஷை வரம் என்றால் என்ன? What is the gift of talking in tongues? அந்நிய பாஷையில பேசும்போது என்னென்ன காரியங்கள் நமக்குள்ள நடக்கிறது? What happens when we speak in tongues inside us? அந்நிய பாஷை பேசுகிற ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன மாற்றங்கள் வருகிறது? What are the changes which occur in a person who's talking in tongues? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, Loving people of God, கிறிஸ்துவை நாம் அக்செப்ட் பண்ணும்போது முதலாவதாக கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அவருடைய விலையேற பெற்ற ஒரு பாக்கியம் வரம், அந்நிய பாஷையினால் பேசுகிற வரம். when we accept Christ as a personal savior, the gift of tongues is the first manifestation of the Holy Spirit inside us. அந்த வரம் நமக்குள்ள வரும்போது நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது, ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். When that
gift comes inside us, we will know that the Holy Spirit is working in us. இந்த வரம் தான் மற்ற வரங்களை எல்லாம் தட்டி தூக்கிவிடும். Only this gift starts inducing the other gifts to operate. ஆனால் அநேகம் பேர் இந்த வரத்தில் அதிகமாக அவர்கள் கிரியை செய்வதில்லை. காரணம் என்னவென்று சொன்னா, இந்த வரத்துக்குள்ள போகும்போது கம்ப்ளீட்டா இது பரிசுத்தாவினுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருவோம். அதுக்கு அதனுடைய விளக்கம் புரியாவிட்டால் சில பேர் அது மிரண்டு போய் அந்த விளக்கம் கிடைக்காதனாலே அதை பேசுகிறதையே மட்டுப்படுத்தி விடுகிறார்கள். Many people, they are scared of using this gift because when we enter into this gift, we are entering into a different dimension, so they get scared to use this regularly. மற்ற எல்லா வரங்களை பார்க்கிலும் இந்த வரத்தை குறித்து அதிகமாக பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்தது. Of all the other gifts, Paul had to explain it to the church in a very elaborate way. அவர் இந்த அந்நிய பாஷையின் வரத்தை குறித்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அதிகமாக டீல் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். He is dealing in a detailed manner in 1 Corinthians 14th chapter. அந்நிய பாஷை வரம் என்றால் என்ன? What is the gift of speaking in tongues? Different tongues. Different tongues. வெவ்வேறு பாஷைகள். Different languages. அந்நிய பாஷைகள். It's an unknown language. அதுதான் அந்நிய பாஷை. நமக்கு தெரியாத ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை. The unknown language which we don't know, that is called the speaking in tongues. நமக்கு தெரிந்த பாஷையை பேசாமல் ஆவியானவர் நமக்கு நிரப்பப்படும் போது அவர் நமக்கு தெரியாத ஒரு பாஷையை நம் மூலமா பேசுறாரே, அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. The unknown language which we talk through the Holy Spirit, that is called the speaking of tongues. ஏன் அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா, பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட போது வேதம் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்களாம். On the day of Pentecost, when the Holy Spirit was poured upon the people, everyone started to talk different kinds of tongues. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We read that in Acts 2. 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, When we read from the 4th verse, we see, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. 5ஆம் வசனத்துல, வானத்தின் கீழில் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினால் கலக்கமடைந்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவங்களுக்கு. it was a surprise to all of them. ஏன்னா இவங்க கலிலேயர்கள் ரொம்ப படிக்காதவங்க, மீன் தொழில் தான் செய்யறவங்க. Because the Galileans were not so educated ones. ஏனென்றால் படிப்பினுடைய ரொம்ப உச்சகட்டம் எருசலேமில் இருக்கிற அங்கதான் படிப்பு ரொம்ப ஜாஸ்தியா எல்லாம் படிக்கிறவங்க. Because lot of scholars were there in Jerusalem. கலிலேய பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கல்லாதவர்கள் தான் சொல்லுவாங்க. The mostly uneducated people were staying near Galilee. இப்போ இந்த அந்நிய பாஷையில வெவ்வேறு பாஷைகளை அவங்க பேசிட்டு இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. So when they were talking all these different kinds of language, how they would have felt. அந்நிய பாஷையில பலவிதமான பாஷைகள் இருக்கிறது. In the speaking of tongues, there are many kinds of languages in that. மனுஷர் பாஷைகள் என்று இருக்கிறது. The language of men. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 Corinthians 13th chapter. முதல் வசனம். The first verse. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். சொல்லுங்க ஆமென். Amen. மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பாருங்க. அப்போ அங்கேயே 2 ஆண்டவர் பிரிக்கிறார் பாருங்க. See, God is splitting into 2 languages. One is the tongues of men and the tongues of angels. மனுஷருடைய பாஷைகள் என்று பேச முடியும். We can talk the language of men. அந்நிய பாஷை பேசும்போது நம்ம திடீர்னு சொல்லி ஸ்லோவேனியாவில் இருக்கிற அவங்களுடைய லாங்குவேஜை பேச முடியும். When we are speaking in tongue, suddenly we can speak in other languages from other countries. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். I know one brother. அவருக்கு அபிஷேகம் வந்துச்சுன்னா அரபிக்ல சூப்பரா பேசுவார். When he gets the anointing, he will start talking in Arabic language. நல்லா தெரியும்.
I know that well. இன்னொரு சகோதரனை தெரியும். I know another brother. அவங்க சைனீஸ் பாஷை மாதிரி அழகா பேசுவாங்க. He will start speaking in Chinese language. சத்தமா ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர். The Holy Spirit is a powerful spirit. ஒரு கணவனுக்கு அவங்க மனைவி பேசுற அந்நிய பாஷை பிடிக்கவே இல்லை. One husband doesn't like the tongues of his wife. சோ அந்த அம்மா கூட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. So she went for the meeting and came back. பயங்கரம் அவருக்கு கோபம். He was very angry. போகாதன்னு சொல்லி நம்ம போயிட்டு வந்தாங்க. He told him not to go, but she went and came for the meeting. வந்த உடனே இந்த அவருக்கு பயங்கர கோபம் ஐயாவுக்கு. After she came home, he was very angry with her. எங்க போனேன்னு கேட்டாங்க. He asked her, where did you go and come? அந்த அம்மா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. Then she started talking in tongues. இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. He became more irritated. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரி பேசுறீங்க. Then he was telling, I don't like all these things, but still you're talking all these. கையில உருட்டக்கட்டை எடுத்தாரு. He just took one stick in his hand. ஓங்கி கையை தூக்குனாரு. He just lifted up his hands. திடீர்னு பார்த்தா அந்த அம்மா ஒரு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. Then that lady started talking in tongues immediately. அவர் கட்டை கீழே போட்டார். He put the rod down. ஏன்? Why? அவர் தெலுங்கு, இந்த அம்மா தமிழ். Because he was Telugu and she was a Tamilian. இந்த அம்மாவுக்கு தெலுங்கே தெரியாது. She doesn't know Telugu. ஆனா அபிஷேகம் வந்த உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, டேய் கையில இருக்கிறத கட்டையை கீழே போடு, இது என் பிள்ளைய தொட்ட நீ காலின்னு சொல்லி ஆவியானவர் அந்நிய பாஷையில பேசிட்டார். But when the anointing came upon her, she started speaking in the Telugu tongues and she was commanding him to put the stick down. அவருக்கு புரியவே இல்லை, என்னடா மனைவி தெலுங்கே தெரியாதே, தெலுங்குல பேசுறாங்க, உண்மையாவே இது கடவுளா தான் இருக்கணும்னு பயந்து அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். He got scared and that day itself he received the Holy Spirit and he was saved. அன்பார்ந்த பிள்ளைகளே, Loving people of God, அந்நிய பாஷையின் வரம் நமக்கு தேவை. we need the gift of speaking in tongues. எல்லாரும் பேசணும்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். Paul is telling all of them should speak in tongues. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 Corinthians 14 5th verse. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். All எல்லாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையில் இருக்கிற எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். All of us in the church should speak in tongues. இதுக்கு தான் ஆவியானவர் சொன்னாரு, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரம் 28 வசனத்திலேயே தான் செய்ய போறத பழைய ஏற்பாட்டிலே அவர் சொல்லி வச்சிட்டாரு. That's why the Holy Spirit through Joel 2:28 he has spoken already in the Old Testament. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். He said, I will pour out my spirit on all people. யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்று. I will pour my spirit on all people. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எல்லாரும் அந்நிய பாஷை பேசினா எப்படி இருக்கும்? Just imagine and see if all of us talk in tongues, how it will be. உண்மையா சொல்றேன், நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு சொந்த மொழியில பேச வேண்டியதே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதை உணர ஆரம்பிச்சிருவாங்க. When you are really filled with the Holy Spirit and start talking, you needn't explain that, they will automatically sense it through the Holy Spirit. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அந்நிய பாஷை சபையை பக்தி விருத்திக்கு நேராக நடத்துகிறது. The church will enter into a big edification when you talk in tongues. தனி மனிதனை அது பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. It edifies every single man. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 5 வசனத்தினுடைய 2ஆம் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். When we see 1 Corinthians 14 chapter 5th verse, the second half of it. ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் The church may be edified. The church may be edified. So that the church may be edified. சொல்லுங்க ஆமென். Amen. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக அந்நிய பாஷை பேசணும். We have to speak tongues so that the church is built up. பக்தி விருத்தினா என்ன? What does edification means? விருத்தினா increase. பக்தினா கடவுளுக்கு பயப்படுற பயம், கடவுள் மேல வைத்திருக்கிற அன்பு, நேசம், பாசம். அப்போ நம்ம அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குது? சபைக்குள்ள கடவுள் மேல இருக்கிற பக்தி விருத்தி அடைகிறது.
When we start speaking tongues in the church, the fear of Lord inside us and the love of God inside us starts growing day by day. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. ஆக நம்ம பார்த்தோம் மனுஷர் பாஷைகள் இருக்கிறது, Languages of men are there, தூதர்கள் பாஷை இருக்கிறது, and even angelic languages are there. தூதர்கள் பேசுகிற ஒரு பாஷை இருக்கிறதா? There is a language which angels talk. அந்த தூதர்கள் அதை பேசுகிற அந்த பாஷையில நாம பேச முடியுமா? Can we talk those tongues of angels? மூன்றாவது ஒரு அந்நிய பாஷை இருக்கிறது. Thirdly, there's another kind of speaking in tongues. அது என்ன அந்நிய பாஷை? What kind of tongues is it? அதுதான் பிசாசுக்கு புரியாத ஒரு பயங்கரமான பாஷை. That is the language which Satan cannot understand. அதுதான் தேவன் பேசுகிற தேவனுடைய பாஷை. That is the language of God. மனிதர்கள் பேசுகிற பாஷை இருக்கிறது, Tongues of men are there, தூதர்கள் பேசுகிற பாஷை இருக்கிறது, tongues of angels are there. தேவன் மட்டுமே பேசுகிற தேவ பாஷை இருக்கிறது. Only God can talk. That kind of language is also there. அதை குறித்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே Can we see about that in 1 Corinthians 14th chapter? 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். In the second verse, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். doesn't talk to men but he talks to God. பிசாசு துரத்துற ஊழியத்தில் இருக்கும்போது Those who are in the deliverance ministry, இந்த அந்நிய பாஷை வர ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். this gift of the speaking tongues is very very important. ஏன்னா மத்த எல்லா ஜெபத்தையும் பிசாசு ஒட்டு கேட்க முடியும். Because all other prayers Satan can discern. ஆனா இந்த அந்நிய பாஷையை பிசாசால என்னன்னே விளங்கிக்க முடியாது. But only this tongues he cannot understand. இது தேவனோடு பேசுகிற ரகசிய பாஷை. It is speaking secrets with God. அன்பானவர்களே, நம்ம எல்லாம் செல்போன் யூஸ் பண்றோம்ல. All of us are using cell phones. நம்ம எல்லாருடைய செல்போன்ல இருந்து தகவல் பரிமாற்றம் ஆவது அது வந்து சேட்டலைட் மூலமாக ஃப்ரீக்வன்சில ஆகுது. Through the satellite frequency, the messages are being transmitted. இந்த அலைகளை ஒரு ரிசீவரை வச்சு ரிசீவ் பண்ணி அதுல வர்ற அந்த சமிங்கைகளை நம்ம டீகோட் பண்ணோம்னா அதோட மெசேஜ் கிடைச்சிரும். We have a transmitter and receiver which receives all these waves, and when we decode that message, we can receive the message what they have sent us. இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன்ல இருந்து வர்றத யாராலையும் படிக்க முடியாது. There's a phone. If the messages comes from that phone, no one else can read that. அதுக்கு பேரு பிளாக்பெரின்னு ஒரு ஃபோனு. It's called BlackBerry. இந்த பிளாக்பெரி ஃபோன்ல இருக்கிற மெசேஜை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவனால கூட படிக்க முடியாது. The BlackBerry phone messages cannot be read by even government of India. அதுக்கு வந்து என்கிரிப்டட் ஒரு கோட் இருக்குது. There's a encrypted code for that. அதை டீகோட் பண்றதுக்கு யாருக்குமே தெரியாது. No one knows to decode that. அதே மாதிரி கவர்மெண்ட் ராணுவம் பயன்படுத்துற அவங்களுடைய போன்ல even the phone which these army people they use, அது எல்லாருக்கும் யூசுவலா பயன்படுத்துற செல்போன் கிடையாது. அதில இருந்து வெளியே போற தகவலும் திருப்பியும் டீகோட் ஆகிற தகவலும் எல்லாம் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கோடிங்ல எழுதப்பட்டிருக்கிறது. It's not like the ordinary cell phone which other people use. Those codings and the other things are only within their reach. ஏன் அந்த மாதிரி கவர்மெண்ட் பண்றாங்க? Why government has done that? ஏன்னா இந்த தீவிரவாதிகள் எல்லாம் இத ஒட்டு கேட்க முடியும். அவங்க டியூன் பண்ணாங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி தானே, அப்படியே வெளியே போயிட்டு இருக்கிறதானே. எப்படி உங்க டிவி வந்து அந்த அலைகளை டியூன் பண்ணா டக்குன்னு கிடைக்குமோ அது மாதிரி அவங்களும் டியூன் பண்ண முடியும். See, the terrorists can tune in and decode the secrets of the government, so that's why they have blocked all those things. அது மாதிரி தான் அவரோட பேசுகிற ரகசியங்களை பிசாசு ஒட்டு கேட்க முடியாத அளவுக்கு, எந்த மனுஷனுக்கும் தெரியாத அளவுக்கு அந்நிய பாஷையில தேவ பாஷையை கர்த்தர் வைத்திருக்கிறார். That's why God has given God's languages where Satan cannot understand or discern what are the secrets which he is talking to us. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அதற்கு தான் கர்த்தர் சபையில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் அந்த வரங்களில் அவர்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று ரொம்ப விரும்புகிறார். That's why God wants to operate the people in the church in the gifts of the Holy Spirit. 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் இருக்கிற ரகசியத்தை அவன் பேச கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. If there is no one interpreter, the speaker should keep quiet in the church and speak to himself and God. எத்தனை பேருக்கு ஆண்டவரோட ரகசியம் பேசணும்? How many of you want to talk secrets with God? நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது தேவனோட ரகசியங்களை பேசுவீங்க. When you're talking in tongues, you are speaking secret with God. அந்த ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள டவுன்லோட் பண்ணி வைப்பாரு. Those secrets God will download inside you and உங்க போன்ல நீங்க டவுன்லோட் பண்ற சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி அது பாட்டுக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு நாள் நீங்க ஓபன் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குன்னு என்ன வச்சிருக்காரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வெளிப்பட்டு விடும். It's like your phone updating software where it will keep downloading inside your soul. One day when you open, all the things which God has kept in secret will be unfolded in front of you. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். Amen. 18ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Can we see the 18th verse? உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க எல்லாரும் அதிகமா பாஷைகளை பேசுகிறேன். More than all of you, I am speaking in tongues. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்றாரு. He's telling, I thank God for that. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமாக நம்ம ஆண்டவர்ட்ட அந்நிய பாஷையை பேசணும். We have to talk more of tongues to God. நம்ம ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், If we live a spirit-filled life, நமக்கு இந்த அந்நிய பாஷை வர நிச்சயமா தேவை. definitely we need this gift of speaking in tongues. அவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. We will be filled with him. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Ephesians 5:18th verse. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆவியினால நிறைந்து. We have to be filled with the Spirit. ஆவியினாலேயே எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். He's telling, do everything in the spirit realm. ஆவியினால எப்படி எல்லாத்தையும் செய்யறது? How do you do all these things in spirit? அதுதான் இந்த அந்நிய பாஷையிலேயே எல்லாத்தையும் நடத்துறது. That is doing all these things through the gift of speaking in tongues. நம்முடைய ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனையா இருக்க வேண்டும். Our worship should be spirit filled worship. நம்முடைய ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்க வேண்டும். Our prayer should become spirit filled prayer. நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். Our family life should be filled with the spirit of God. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் செயல்படும் போது நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும். When we are in a secular job, we should be filled with the Holy Spirit. உலகம் அவரை அறியாதபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் நாமோ அவரை அறிந்திருக்கிறபடியினால் கண்டிப்பாய் அவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Because we know him, we have to be definitely filled with him. The world has set him out, so they will not understand the spiritual things. சொல்லுங்க ஆமென். Amen. ஆகவே இந்த ஆவியின் வரத்திலே நாம் செயல்படுவது ரொம்ப முக்கியம். So it is very important that we operate in the gifts of the Holy Spirit. அந்நிய பாஷையின் வரம், The gift of speaking in tongues. இது ரொம்ப முக்கியமான வரம். This is a very important gift. அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அடுத்தபடியா நம்ம ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டிய ஒரு வரம் இருக்கிறது. What is the next gift we have to ask from God? அந்த வரம் தான் அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். The next one is the interpretation of tongues. வேறொருவனுக்கு அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது என்று 1 கொரிந்தியர் 12:10 நம்ம வாசிக்கிறோம். The interpretation, வியாக்கியானம் பண்ணுகிற வரம். The interpretation of tongues. பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே இந்த வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை குறித்து அதிகமாக அவர் எம்பசைஸ் பண்ணுகிறார். He is emphasizing more on the interpretation of tongues in the 14th chapter. பாருங்க, இந்த வியாக்கியான வரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத அவர் இந்த முழு அதிகாரத்திலையும் அவர் எம்பசைஸ் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. He is emphasizing the importance of speaking of interpretation of tongues in this complete chapter. அவர் 4ஆம் வசனத்துல இந்த பாஷையை ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He splits it into two. He who speaks in tongue edifies himself. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நம்பர் 1 உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. The number one point is you are edified when you talk in tongues. நாம் பக்தி விருத்தி அடையும் போது சபையும் பக்தி விருத்தி அடைகிறது. When we are edified, the church automatically gets edified. ஆனா சபைக்கு எப்படி அந்த அந்நிய பாஷை பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னா, But how will the church be useful in the speaking of tongues? அந்த அந்நிய பாஷையுடைய வியாக்கியானத்தை அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும்.
We have to tell the interpretation of tongues, then only the church will understand. சுத்தமா சொல்லுங்க ஆமென். Amen. பாருங்க, எல்லாரும் ஆவியினால் நிரம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆவியில நிரம்பி ஸ்தோத்தரிக்கிறது பக்தி விருத்தி உண்டாகிறது. It's for our own personal edification. All of us start speaking in tongues and filled with the Holy Spirit. No, the whole church gets edified when everyone is speaking in tongues and praising God. எல்லாரும் அந்நிய பாஷையை பேசும்போது நமக்கும் பக்தி விருத்தி, சபைக்கும் பக்தி விருத்தி. சொல்லுங்க ஆமென். It is personally we are edified and also the church is edified when we talk in tongues. ஆனா பவுல் சொல்றாரு, சபையில அப்படி இல்ல. புரியாதவங்க வந்தாங்கன்னா சபையில பொதுவா பேசும்போது, அந்நிய பாஷை பேசும்போது ரெண்டாவது வரம் நீங்க எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அர்த்தத்தை அறிந்து அதை வெளிப்படுத்துகிற வரம். Paul says, when all of you in a common way, when you're talking in tongues, if a person who doesn't understand comes inside the church, you have to receive this interpretation of tongues. So everyone will understand what we are speaking in the spirit. அதனாலதான் அவர் சொல்றார் 5ஆம் வசனத்துல, அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும், சொல்லாவிட்டால் அது மேன்மை உள்ளவனா இருக்க மாட்டான்னு சொல்றார். He says he has to give the meaning of what they speak in the tongues. ஏன் சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும்? Why the church should be edified? அதுக்கு அவர் சொல்ற அதனுடைய கம்பேரிசன் என்னன்னு சொன்னா, 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை செய்யாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? Now, brothers, if I come to you speaking in tongues, how will I benefit you unless I bring to you some revelation or knowledge or prophecy or teaching? அதனால பவுல் சொல்றாரு கொரிந்து சபை கிட்ட, எப்பா இது பிரயோஜனம் என்ன? இது அர்த்தத்தை நான் உங்களுக்கு டீச் பண்ணேன், நான் இவாஞ்சலைஸ் பண்ணேன், நான் உங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தினேன், எல்லா பைபிள் இருக்கிற ரகசியங்கள்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆனா நான் புரியாத ஒரு பாஷையில பேசியிருந்தா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? He's telling, I spoke to you, I taught you, I edified you, I did all these things, but if I speak in an unknown language and if you don't understand, what is the profit I get out of it? இப்போ ஒரு வசனத்தை சொல்ல பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 14:32. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள், அபிஷேகம் பெற்றவருடைய ஆவிகள் அவங்களுக்கு அடங்கி இருக்குது. அவங்க நினைச்சா நிறுத்தலாம். சொல்லுங்க ஆமென். If they can stop because everything is under their control. அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வரும்போது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். When they receive the anointing inside them, they can definitely control. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பி கட்டுக்கடங்காம போய் டமால் டுமின்னு கீழே இடிச்சு விழுந்து யாருக்காவது ரத்தம் வர அளவுக்கு அவர் அவ்வளோ ஒழுங்கினத்தின் ஆவியானவர் அல்லவே. The Holy Spirit, when he comes upon us, he will never damage other people. He is not an unruly spirit. ஆமா, that's the exact word. நல்ல கவனித்து, அவர் ஒழுங்கின் ஆவியானவர். He is a disciplined spirit. Yes, சில நேரத்தில் அக்கினி இறங்கி வரும்போது தாங்க முடியாம கீழே விழ முடியும். Sometimes when the fire of God comes upon you, you cannot contain that and you will automatically fall down. ஆனா அது கூட அவ்வளோ ஒரு அன்பு ஆவியானவர் அழகா நம்மளை நிரப்பி அவர் அப்படியே ஒரு தாய் தாங்குவது போல, ஒரு பிள்ளையை தாங்கி பிடிக்கிறது போல பிடிப்பார். But he will fill us in a very gentle way, like how a mother holds a child. அன்பானவர்களே, இந்த வியாக்கியான வரம் ரொம்ப முக்கியம். This interpretation of tongues is very 7ஆம் வசனத்தை பாருங்க. Can we see the 7th verse? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ இந்த கீபோர்டு பே ஒரு சத்தம் கொடுக்குது. கிட்டார் வாசிக்கிறவன் கிட்டார் வாசிக்கும் போது பேன் எப்படி இருக்கும்? கிட்டாரு டிங்னு வரணும், கீபோர்டு பேனு வரணும். Each instrument has a distinct notes. அதுக்கு வித்தியாசம் இருந்துச்சுன்னா தான் வித்தியாசமா தெரியும் நமக்கு, அப்பதான் அர்த்தம் புரியும் நமக்கு. We will know the variations of different instruments. மூணாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் கம்பேர் பண்றாரு. எக்காலம் விளங்காத சத்தம் விட்டா நீங்க எக்காலத்தை எடுத்து ஊதுறீங்க, அது பி 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 அப்படின்னா அப்படி இருக்கும். போன அடிக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு அடிச்சா அப்படி இருக்கும்.
If the bugle gives an indistinct sound, who will get ready for battle? அந்த பெரிய துணி இல்லாம அது தொண்டை கட்டிட்டு போன ஒரு ஆள் மனுஷனுடைய குரல் மாதிரி கத்துனா எப்படி இருக்கும்? யார் யுத்தத்துக்கு வருவாங்க? அந்த காலத்துல எக்காலம் ஊதுனாலே எல்லாம் யுத்தத்துக்கு வந்துருவாங்க. அப்பெல்லாம் நோ மைக் சிஸ்டம், நோ PA சிஸ்டம். எக்காலம் தான் அவங்களுடைய PA சிஸ்டமே. Those days only this trumpet was their PA system. சொல்லுங்க ஆமென். Amen. ட்ரம்பெட்ல 3 ப்ளோ அடிச்சா இங்க நிக்கணும், 4 ப்ளோ அடிச்சா இப்படி நிக்கணும், 5 ப்ளோ அடிச்சா இங்க நிக்கணும், 10 ப்ளோ அடிச்சா எங்க நிக்கணும், எல்லாம் கோடட் தான், ஃபுல்லா ட்ரம்பெட்ல தான். All these sounds are coded in the trumpets. ஆகவே 9ஆம் வசனம் சொல்றார், அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. சில பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் இதை அதிகமாக டீச்சிங்ல உட்காராதவங்க, இதை புரிந்து கொள்ளாதவங்க, அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை பேசி அவங்க நடந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் போது இதை முழுவதுமா அறிந்த நம்ம இந்த வரத்தை கரெக்டா பயன்படுத்த வேண்டும். We are knowing all these teachings, so we have to use this gift in a proper way. அவர் சொல்றாரு 10ஆம் வசனத்துல கிளாரிபிகேஷன், உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகள் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. There are doubtless many different languages in the world and none is without meaning. அதனால தான் 12ஆம் வசனத்துல எம்பசைஸ் பண்றார், நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். இங்கதான் the church is missing very badly. சபை இங்கேதான் அதிகமாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை இழக்கிறது. This is where the church is losing its grace. Interpretation is very important. வியாக்கியானம் மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. ஏன் இந்த வியாக்கியானத்தை நாம் பேசும்போது சபையில ஒரே ஆவியானவர் பேசினார்ன்றதுக்கு அர்த்தம் கரெக்டா இருக்கும். When we use the interpretation of tongues, we will know that the one Holy Spirit is talking to everyone. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் அந்நிய பாஷை பேசும்போது சபையில அவங்க பேசும்போது அதை எனக்கு வியாக்கியானம் பண்ணுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். By God's grace, God has given me this gift of interpretation. When others speak in tongues, I can interpret. அது நீங்களும் பார்த்திருக்கிறீங்க. You have seen those things. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். We have experienced all those things. சில நேரத்துல கரெக்டா குறிப்பிட்டவங்க அந்நிய பாஷையில பேசுவாங்க, கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். Sometimes certain specific people will speak specific language of tongues and the Holy Spirit will reveal all those. சத்தமா சொல்லுங்க ஆமென். Amen. நேற்று இரவு நானும் என்னுடைய ஜெப நண்பரும் நாங்கள் இரவு முழுவதுமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். Yesterday me and my prayer partner whole night through we were praying. அவர் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறார், ஆவியானவர் எனக்கு அதை டீகோட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தார். He was praying and talking in tongues. I was able to decode whatever he was talking in the spirit. அவர் அதுக்கு அந்நிய பாஷையில் பேசி முடிச்சோன்னு வியாக்கியானம் அவர் கொடுத்துட்டு இருந்தாரான். அவர் எனக்கு வியாக்கியானம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. முடிச்ச உடனே என்கிட்ட பேசினது அவர் டபால்னு அப்படியே திருப்பி வியாக்கியானம் கொடுத்துட்டே இருந்தார். Before he could interpret, the Spirit of God revealed everything to me and I was telling him the same thing. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க பேசுற எல்லா அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தையும் கர்த்தர் உங்களுக்கு விளக்குனா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Just imagine all the tongues which we speak, if God reveals the meaning of it, how useful it will be. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? Do you want that? Do you எத்தனை பேருக்கு அந்த வியாக்கியானம் பண்ணணும்ன்ற வாஞ்சை இருக்குது? Amen. நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன், ஆவியின் வரங்களை உண்மையா வாஞ்சித்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். If you earnestly desire and ask for the gifts of the Holy Spirit, he will definitely give you. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. You can pray for the gift of the interpretation of the tongues. ஏன் அப்படி பண்ண அவர் சொல்றாரு, நான் ஆவியில விண்ணப்பம் பண்ணா என் ஆவி மட்டும் விண்ணப்பம் பண்ணோம், என்னுடைய பாடி அதை புரிஞ்சுக்காது. என் பாடியும் ஆவியும் புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா எனக்கு இந்த வியாக்கியானம் வர வேண்டும். For if I pray in a tongue, my spirit prays, but my mind is unfruitful. What am I to do? I will pray with my spirit, but I will pray with my mind also. I will sing with my spirit, but I will sing with my mind also. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. ரெண்டும் நமக்கு தேவை. ஆவியில நிரம்பி இருக்கிறதும் தேவை, கருத்தோடு ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கிறதும் தேவை. அதுதான் வியாக்கியான வரம். We need both the things in the spiritual life.
எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம சபையில நம்ம பாடுற புது பாடல்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அந்நிய பாஷையில வரும், அதுக்கப்புறமா தான் அதனுடைய தமிழ் பாஷையை கர்த்தர் நமக்கு வியாக்கியானமா கொடுப்பார். All the songs which we sing in our church, firstly it comes in the speaking of tongues, and then he gives a revelation in words. இந்த கீபோர்டு வாசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார், அப்படியே ஆவியானவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். When they start playing in the keyboard, the Holy Spirit will keep filling me and start talking with me. அப்படி எழுதுறது தான் ஒருவராய் பெரிய அதிசயம், என் செல்லம் நீங்க தான் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, இதெல்லாம் அந்த மாதிரி அந்நிய பாஷையில வந்த பாடல்கள் தான். Almost all these songs are got through the Spirit. ஒரு கீபோர்டு எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இன்னைக்கு என்ன பாட்டு பாடலாம்னு யோசிக்கிறது இல்ல. It's not like taking a keyboard and keeping it and asking the Holy Spirit what I can sing today. ஆவியில பிறந்ததனால தான் ஜனங்களுடைய ஆவியை தொடர பாடல்களாக அது மாறுகிறது. Because it is born of the Spirit, it is touching each and everyone's spirit. அது மாம்சத்தில் பிறந்ததனால அது மாம்சத்துல மட்டும்தான். If it was born of the flesh, it will be only in the fleshly realm. கிறிஸ்துவை மாம்சத்திலும் அறிய முடியும், ஆவியிலும் அறிய முடியும். You can understand Christ in the flesh and in the spirit. எத்தனை பேருக்கு இந்த வியாக்கியான வரம் வேணும்? How many of you want this interpretation of tongues? ஏன் நான் இங்க கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சு கேட்கறேன்னு சொன்னா, ரொம்ப முக்கியமா இந்த அந்நிய பாஷை நமக்கு தேவைன்றது போல வியாக்கியான வரமும் நமக்கு ரொம்ப தேவை. This gift is very very important to us. சொல்லுங்க ஆமென். Amen. 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்கதரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உங்கள் உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுவான். அந்நிய பாஷை அது புறஜாதிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. It is a sign for the Gentiles. ஆனா அது எப்படிப்பட்ட அடையாளம் சொன்னா, இவங்க ஏதோ நடக்குதுன்றதுக்குரிய சைன் அவங்க பார்க்கறதுக்கு. ஆனா அந்த சைனே அவங்களுடைய வாழ்க்கையா மாற முடியாது. அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கும்போது தான் உண்மையாவே கர்த்தர் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க. Only when you give the interpretation of that sign, they will know that Christ is real. எத்தனை பேருக்கு இந்த வியாக்கியானம் வர வேணும்? How many of you want this gift of interpretation? ஜெபம் பண்ணலாமா? Can we pray now? ஆண்டவர் இன்றைக்கு அந்த வியாக்கியான வரத்தை உங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவர் அந்த வியாக்கியான வரத்தை கொடுக்க வேண்டும். அந்த அந்நிய பாஷையினுடைய ஆழத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அந்நிய பாஷையின் ஆழத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். அந்நிய பாஷையின் ஆழத்தை, அந்த அர்த்தத்தை கர்த்தர் இன்னைக்கு சொல்ல போறார். அந்த அர்த்தம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தாவே மனக்கண்களை திறந்தருளும். ஆவியானவரே இப்ப திறந்தருளும். ஆவியானவரே அதை திறந்தருளும் சுவாமி. ஆவியானவரே அதை திறந்தருளும் சுவாமி. திறந்தருளுவீராக, திறந்தருளுவீராக. இப்பொழுது அவருடைய இருதயத்தை திறப்பீராக. இப்பொழுது அவருடைய இருதயத்தை திறப்பீராக. இப்பொழுது அவருடைய இருதயத்தை திறப்பீராக. திறங்க ஏசப்பா.